வணக்கம் வியர்ஸ், நம்பி ட்ரீம்லேண்ட் சார்பாக உங்களை எங்களது சேனலுக்கு அன்புடன் வரவேற்கிறோம். இன்று விற்பனைக்கு வந்திருக்கிற தோப்புல தான் நாம் நிற்கிறோம். இந்த தோப்பு எங்க அமைஞ்சிருக்குதுன்னு பார்த்தோம்னா, அவினாசியிலிருந்து 8 கிலோமீட்டர் தூரத்துல, சேவூர்ல இருந்து 7 கிலோமீட்டர் தூரத்துல இந்த பூமி அமைஞ்சிருக்குதுங்க. இந்த பூமியோட அளவு எவ்வளவுன்னு பார்த்தோம்னா சரியா 4 ஏக்கர் 46 சென்டுங்க. கட்ரோடு தார் ரோடு பேஸ்ல இருந்து 30 அடி அகலம் உள்ள மண்பாதையில இந்த தோப்புக்கு வந்திருக்கிறோம். இந்த தோப்புல பாத்தீங்கன்னா மொத்தமா 265 தென்னை மரம் இருக்குது, 165 மரம் காப்பு நிலையில் இருக்குது, 100 மரம் வந்து 2 வயதுள்ள மரத்தை தான் நம்ம பார்க்கிறோம். மேலும் இந்த தோப்புகள் என்னென்ன வசதி இருக்குன்னு உள்ள போய் பார்ப்போம். இப்ப இந்த தோப்புக்கு வழி எப்படின்னு பார்த்தோம்னா, கட்ரோடு தார் ரோடு பேஸ்ல இருந்து இப்ப இதை தான் நம்ம பார்க்கிறோம். இதிலிருந்து 30 அடி அகலம் உள்ள மண்பாதை பஞ்சாயத்து பாதையில தாங்க நம்ம போற இந்த தோப்புக்கான வழி வந்து 750 மீட்டர் வந்து தோப்பு என்ட்ரன்ஸ் ஸ்டார்ட் ஆயிருங்க. இப்ப நம்ம பார்க்கறதாங்க இந்த 4 ஏக்கர் 46 சென்டுக்கான தோப்பு. இந்த தோப்புக்கான வழி நாம ஏற்கனவே சொல்லியிருக்கிறோம். இந்த வழி எப்படின்னு பார்த்தோம்னா, பஞ்சாயத்து பாதையிலிருந்து இந்த தோப்புக்குனே தனி பாதை 30 அடி அகலம் உள்ள மண் பாதையில தான் நம்ம வர்றோம். இப்ப கல் நெட்டிக்குதுங்க, 30 அடி கல் அளந்து நெட்டிக்காங்க. இதைத்தான் நம்ம பார்க்கிறோம். இப்போ நம்ம பார்க்கறது வந்துங்க, இந்த தோப்புல 165 மரம் வந்து காப்பு நிலையில 10 வருஷம் வயதுள்ள மரத்தை தாங்க பார்க்குறோம். நாட்டு மரம் நல்ல காப்பு நிலையில இருக்கிற மரத்தை தாங்க நம்ம பார்க்குறோம். இப்போ நம்ம பார்த்தது வந்து அதாவது வந்து 2.5 ஏக்கராவில் 165 மரம் பெரிய காப்பு நிலையில் பார்த்தாங்க அந்த மரத்தை. அடுத்தது வந்து என்னன்னு கேட்டோம்னா, அதாவது வந்து 1 ஏக்கர் 96 சென்டில் 2 வருஷம் வயதுள்ள மரத்தை தாங்க நம்ம பார்க்குறோம். இப்போ நம்ம இந்த 1 ஏக்கர் 96 சென்டில் வந்து 2 வயதுள்ள பிள்ளை வச்சிருக்காங்கன்னு சொன்னோம் பார்த்தீங்களா. இப்போ இதைத்தான் நம்ம பார்க்குறோம். இது மொத்த எண்ணிக்கை எவ்வளவுன்னு பார்த்தோம்னா 100 பிள்ளைங்க. அதாவது வந்து இன்னும் வந்து 1 வருஷத்துல பாலை எடுக்கிற கண்டிஷன்ல தான் நம்ம இந்த பிள்ளை பார்க்குறோம். இப்போ இந்த தோப்புல வந்து பார்த்தோம்னா 2 சென்ட் அளவுள்ள ஒரு சிமெண்ட் சீட்டு வீட்டை தாங்க நம்ம பின்னாடி பார்க்குறோம். 10க்கு 16 அளவு கொண்ட 2 ரூம் வசதியோட தாங்க இந்த ரூம் இருக்கு. இப்போ இந்த பூமிக்கான தண்ணீர் வசதி என்னன்னு பார்த்தோம்னா, இந்த பூமிக்கு 2 போர் இருக்குதுங்க. அதாவது வந்து 1000 அடி அளவுள்ள 2 போர் தான் நம்ம பார்க்குறோம். அதில் ஒரு போரில் தண்ணி இருக்குது, ஆனால் இருந்தாலும் உபயோகத்தில் அவங்க உபயோகப்படுத்தலை. இந்த போர்லேயே வந்து தண்ணீர் வசதி நல்லா இருக்கிறதுனால இந்த போரில் மட்டும் யூஸ் பண்ணிட்டு இருக்கிறாங்க. இதுக்கு 7.5 HP ஃப்ரீ சர்வீஸோட இந்த போர் அமைச்சிருக்கிறாங்க. இப்போ நம்ம பார்க்கறதாங்க இந்த வந்து ஒரு போர்லேருந்து வர்ற தண்ணி. இந்த தண்ணியை வந்து அதாவது வந்து 30க்கு 25 அகலம் நீளம் உள்ள தொட்டி. ஆழம் வந்து பார்த்தீங்கன்னா சரியா 15 அடி உள்ள ஆழத்தோட இந்த தொட்டி தான் நாம் பார்க்குறோம். இதிலிருந்து ட்ரிப்புக்கு வந்து தண்ணீர் வசதி போயிட்டு இருக்குதுங்க. இப்போ இந்த தோப்புக்கு தண்ணீர் பாய்ச்சற வசதி என்னன்னு பார்த்தோம்னா, 4 ஏக்கர் 46 சென்டுக்குமே வந்து சொட்டு நீர் பாசன வசதியோட அமைச்சிருக்கிறாங்க. இதைத்தான் நம்ம பார்க்குறோம். ஓகே வேர்ஸ், இந்த 4 ஏக்கர் 46 சென்டில் உள்ள தோப்புல இருக்கிற எல்லா வசதியும் நம்ம பார்த்துட்டோம். அடுத்தது என்னன்னு கேட்டோம்னா, இந்த வந்து தோப்புல 1 ஏக்கர் அதாவது வந்து தோட்டத்தின் உரிமையாளர் வந்து என்ன விலை சொல்றாருன்னு கேட்டோம்னா 43 லட்சம் ரூபா ஏக்கர் கேட்குறாரு. நாம் வந்து உடன் கிரையம் அப்படிங்கிற பேச்சுவார்த்தைக்கு போகும்போது குறையறதுக்கு கண்டிப்பாக வாய்ப்பு இருக்குது. ஓகே வர்ஸ், மேலும் தகவலுக்கு ஸ்க்ரீனில் வர நம்பருக்கு கால் பண்ணுங்கள். மறக்காமல் எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள்.